இந்த முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கின்றாரா? தெருவில் இருந்து வாழ்க்கையிலேயே பேசிய அந்த முதலமைச்சர் இந்த சம்பவங்கள்லாம் நடப்பதை இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கின்றாரா, அவர் எழுந்து இருக்கின்றாரா என்பதை இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே பல பேரும் கேள்வி கேட்கின்ற நிலை வந்திருக்கின்றது. கோவையில் நடந்தது என்னவென்று தெரியுமா? சென்னையில் நடந்தது என்னவென்று தெரியுமா? கொலைகள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் லாட்டரி சீட்டு, எல்லா பகுதியிலும் லாட்டரி சீட்டு விட்டது தெரியுமா? ஆதரவாளர்கள் தான் இந்த கட்சியை கைப்பற்ற போகின்றாரா என்று அந்த கட்சிக்காரர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். அந்த கட்சிக்காரர்கள் உஷாரா இருக்கணும். இல்ல புஷி ஆனந்த் காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாரு, அந்த புஷி ஆனந்த் சொன்னாலும் சொல்லியிருப்பாரு. அந்த அந்த பையங்க விவரம் தெரியாம பண்றாங்க. அவங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளையும், கடந்த காலம் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு அணியாக, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அவர் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களுக்கும் செய்த சாதனைகளை மக்கள் மன்றத்திலே வலியுறுத்த வேண்டும், அதை அறிவுறுத்த வேண்டும் என்ற வகையிலே எங்களுக்கு கடித வாயிலாக எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் ஓட்டப்படாவும், அதுபோல சிறுவகுண்டம் தொகுதி, அதுபோல திருச்செந்தூர் தொகுதியில் திருமுனை கூட்டங்கள் நடத்துவது மட்டுமல்லாமல் எந்த மாலையில் இந்த ஆட்சியர்களுக்கு காரணமாக இருந்தோ அந்த திரையின் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் பல்வேறு சாதனைகளை விளக்குகின்ற வகையிலே சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். நலத்திட்டங்களும் பல செய்வதற்கான திட்டங்களை வைத்திருக்கின்றோம். அந்த திட்டங்களை இன்றைக்கு செய்து வருகின்றோம். கடந்த காலங்களில் சாதாரணமாக இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கின்றவர்கள் சொன்னார்கள், அங்கே கொலை நடக்கின்றது, இங்கே பிள்ளையை கடத்துகின்றார்கள், அங்கே இது நடக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த ஆட்சியில் என்ன நடக்கின்றது என்று பார்த்தீர்களா? கோவையில் நடந்தது என்னவென்று தெரியுமா? சென்னையில் நடந்தது என்னவென்று தெரியுமா? கொலைகள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் லாட்டரி சீட்டு, எல்லா பகுதியிலும் லாட்டரி சீட்டு விட்டது தெரியுமா? எல்லா இடத்திலும் கஞ்சாவுக்கு இருக்கின்ற நிலை இருக்கின்றது இந்த அரசாங்கம் தெரியுமா? இந்த முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கின்றாரா? இதுவரை தெருவில் இருந்து வாழ்க்கையிலேயே பேசிய அந்த முதலமைச்சர் இந்த சம்பவங்கள்லாம் நடப்பதை இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கின்றாரா, அவர் எழுந்து இருக்கின்றாரா என்பதை இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே பல பேரும் கேள்வி கேட்கின்ற நிலை வந்திருக்கின்றது. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிதாக கட்சி ஆரம்பித்தவர் ஒரு கட்சி, அந்த கட்சி என்பது இன்றைக்கு குறிப்பாக அந்த தலைவரை விட்டு கைவிட்டு லாட்டரி சீட்டு கும்பலாக இருக்கின்ற ஆதரவாளர்கள் தான் இந்த கட்சியை கைப்பற்ற போகின்றாரா என்று அந்த கட்சிக்காரர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். அந்த கட்சிக்காரர்கள் உஷாரா இருக்கணும். எப்படி லாட்டரி சீட்டு பணத்தை இன்னைக்கு தமிழகத்தில் ஊடுருவ விட்டு இங்கே தமிழகத்தில் ஒரு மென்மையான ஒருவரை உட்கார வைத்து விட்டு ஆட்சி நடத்தலாம் என்று கனவு காண்கின்ற நிலையை ஏற்படுகின்றது. ஆகவே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த தலைவருக்காக ஓட்டு போட்டார்களோ அந்த தலைவன் தான் ஆள வேண்டும் என்ற நிலைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் ஏதோ வருகிறார் போகிறாரே தவிர அறிக்கைகள் எல்லாம் யார் மூலம் வருகின்றது என்று சொன்னால், ஒரு ஆதரவு அர்ச்சனா என்ற லாட்டரி சீட்டு மார்ட்டினுடைய கும்பலோடு மார்ட்டின் தன்னுடைய படத்தை எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்றிருக்கின்றாரா என்று மக்கள் கேட்கின்ற வகையில் நடைபெற்று வருகின்றது. வெகு சீக்கிரத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லாட்டரி சீட்டும் தமிழ்நாட்டில் வந்துவிடுவோம் என்ற அச்சம் எங்களுக்கும் இருக்கின்றது, மக்களுக்கும் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் திருச்செந்தூர் கோவிலிலே ஒரு ஆன்லைன்ல விற்பனை செய்கின்ற வகையிலே அதில் பல்வேறு இடமாக எடுத்து அது 100 ரூபாய் டிக்கெட்ல பல்வேறு தவறுகள் நடந்திருக்கின்றது. தவறுகள் நடந்திருக்கின்றது என்று சொன்னால் எந்த ஆட்சி இந்த ஆட்சி என்பதில்லை, கோயிலில் தவறு நடந்திருக்கின்றது. அந்த கோயிலில் தவறு நடந்தது அந்த அதில் இருக்கின்ற அதிகாரிகள் ஜேசியிலிருந்து அத்தனை வரையும் இன்றைக்கு கடுமையான ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை. ஏனென்று சொன்னால், புதிதாக இந்த அரசாங்கம் புரியாமல் இருக்கின்றவர்கள் என்று சொல்கின்ற வகையில் இல்லாமல் எதை செய்திருந்தாலும் எந்த அதிகாரி செய்திருந்தாலும் அவர்கள் மீது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோயிலில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல நேற்றைய தினம்
கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்று அங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்றேன். வழியில் பார்த்தால் 250 லாரிகள் வழியில் நிற்கின்றது. அந்த லாரியில் இருக்கின்றவர்களை கூப்பிட்டு சொன்னால், நாங்கள் 3 நாளாக காத்திருக்கின்றோம், எங்களுடைய அதிகாரப்பூர்வமான எல்லா பில்லும் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா எம்சேண்டோ ஜல்லியோ கொண்டு போனோம்னா இங்க பொறுத்துதான் போனோம் சொல்லி 250 லாரியை வருஷம் நிறுத்தி விட்டு 3 நாள் 4 நாள் அந்த டிரைவர்கள்லாம் தவிக்கின்றவர்களே, அந்த தொழில் செய்கின்றவர்களாம் தவிக்கின்றவர்களே, அந்த தொழிலாளர்களாம் தவிக்கின்றவர்களே, இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கம் தான் செய்தார்கள் என்று சில பேர் சொன்னாலும், எந்த அரசாங்கம் சொன்னாலும் உடனடியாக அதை நிவர்த்தி செய்வதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த கன்னியாகுமரியில் நடைபெறுகின்ற இடர்பாடுகளை கன்னியாகுமரிக்கென்று தனி சட்டத்தை போட்டு அங்கிருக்கின்ற எஸ்பி அவர்கள் செய்கின்றார் என்று சொன்னால், அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்கின்றார் என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்ற நிலையில் இருக்கின்றது. மக்களையும் காப்பாற்ற வேண்டும், தொழில் செய்கின்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அதுபோல கேரளாவுக்கு செல்கின்றது, கேரளாவுக்கு செல்கின்றது சொன்னால் கேரளாவுக்கு செல்வதற்கு தனி அனுமதி வாங்குகின்றார்கள். அந்த அனுமதி மூலம் தான் செல்கின்றார்கள். அனுமதி மூலம் செல்கின்றார்கள் என்று சொன்னால், கேரளா என்பது இந்தியாவுடைய ஒரு அங்கம் தான், இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலம் தான், ஏதோ பாகிஸ்தானில் உள்ள மாநிலம் அல்ல. எதுவாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தோடு பேசி, இந்த அரசாங்கம் பேசி, இந்த பொருள் அங்க வருகின்றது, அந்த பொருள் வருகின்றது, நீங்கள் அதை செய்யுங்கள் என்று பேசுவதை விட்டுவிட்டு தடை செய்கின்றவர்களே, வியாபாரம் செய்கின்றவர்களே, அந்த தொழில் செய்கின்றவர்களே கெடுக்கின்ற வேலை இன்றைக்கு அங்கே கன்னியாகுமரியில் நடைபெறுகின்றது. அது இந்த அரசாங்கம் இன்றைக்கு வாயிலேயே பேசுகின்ற ஆதவ் அர்ஜுனா அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர் தன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, கடந்த காலம் அமைச்சராக இருந்தவர்கள் என்ற முறையில் அதை வலியுறுத்தி சொல்கின்றோம். அதை கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அத்தனை நடக்கின்றது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இருக்கின்றதா தூங்குகின்றதா என்பதை இன்றைக்கு மக்கள் கேட்கின்றார்கள். யாராவது கேள்வி கேட்க கேளுங்க, இருக்கட்டும். பிரஷர்ல இது பண்றான் தேவை. இன்னைக்கு லண்டன்ல இருந்து ஒரு பொருள் வருதுன்னா இங்க தேவைக்கு வருது, சைனால இருந்து ஒரு பொருள் வருதுன்னா இங்க வருது. அது வேண்டாம்னா நம்ம அரசாங்கம் தடை பண்ணுது. அதே மாதிரி திட்டமிட வேண்டும். கேரளா மாற்று மாநிலம் இல்ல, நம்ம இந்தியாவை சேர்ந்த மாநிலம் தான். இங்க இருக்கின்ற காய்கறிகள், விளைகின்ற காய்கறிகள் அங்கதான் விற்பனை ஆகுது, அங்கதான் அதிகமா இது பண்றாங்க. இங்க இருந்து கோயில் போகுது, அதெல்லாம் போகுது. அதனால அந்த மாதிரி இருந்தா அரசாங்கம் கூப்பிட்டு இந்த பொருள் இங்க இருந்து தான் போகுது, நீங்களும் உங்களோட மலைகள்லாம் இருக்கின்றது, அந்த மலைகள்லாம் பயன்படுத்தி அதை செய்யுங்கள், இங்க இருக்கின்றவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை இந்த அரசாங்கம், இங்க இருக்கின்ற அதிகாரிகள் அதை சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கம் என்பது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை 1000 இருப்பதை 2500 கொடுப்பேன் என்று சொன்னார். எங்களுடைய தலைவர் 2000 கொடுப்பேன் என்று சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை. 2500 கொடுப்பேன் என்று சொன்னால் இந்த 1000 கொடுப்பதையும் எங்களுடைய இளம் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் 1000 கொடுக்க வேண்டும், அந்த மக்களை ஏமாற்ற விடாதீர்கள் என்று வலியுறுத்தியதால் தான் 1000 கொடுத்தார்கள். ஆனால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 2500 கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மீனவர்களுக்கு 20000 கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். 20000 கொடுப்பாரா? நடக்குமா? அது மட்டுமல்ல, மாமன் என்னது மாமனா மாமஞ்சீரு மருமஞ்சீரு பட்டுச்சேலை இங்க இருந்து பெண்கள் எளிதாக பஸ்ல போலாம்னு மெட்ராஸுக்கு போலாம். மெட்ராஸுக்கு இல்ல, மதுரைக்கு போலாம், சேலத்துக்கு போலாம், எங்க வேணாலும் ஏறி போலாம். எப்படி ஏமாற்ற வேலை? இந்த ஏமாற்ற வேலை மாயை நம்பிதான் இன்றைக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் அவர்கள் எங்களுக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்லக்கூடிய நிலை இருக்கின்ற, சட்டமன்றம் கொடுக்கின்ற போது நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எங்க எந்த இதா இருந்தாலும் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். என்னுடைய வழக்கை பொறுத்தவரையும் அது கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல தான் நடக்கு, ஹைகோர்ட்ல இருக்கு, அங்க இருக்கு.
இடியில அதெல்லாம் ஒண்ணும் வலியுறுத்தல. இடி வந்து இப்போ பொறுத்தவரையிலும் தமிழ்நாடெல்லாம் ஒண்ணும் நெருக்கல. அவங்க இடியை பொறுத்தவரையிலும் எது உண்டோ அதைதான் சொல்றாங்களே தவிர என்ன ஒண்ணும் நெருக்கல. தலைவர் யாரை முடிவெடுக்கின்றாரோ, தலைவர் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் தலைவர் நிற்பார். தலைவர் முடிக்க ஒருவரை முடிவெடுக்கின்றார் சொன்னால் சாதாரண தொண்டர் நிற்பார். ஆனால் ஏறக்குறைய 50,000 வாக்கு வித்தியாசத்திலே திருச்சியிலே நாங்க வெற்றி பெறுவோம். அதை வேணா சவாலா விடுறோம். நாங்க கூட்டணியில் இப்போ விசிக வந்து சேர்ந்திருக்கு, இந்திய முஸ்லீம் சேர்ந்திருக்கு. அவங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. சென்னையிலும் கொள்ள நடந்திருக்கு. இப்போ 2 ஓட 8 அதிகாரிகள் எல்லாம் கலந்துட்டு அவருடைய நடவடிக்கை நல்லா இருக்கும்னு நினைக்கும். அத நாங்க பாக்குறோம். தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு கடையிலையும் ரேஷன் கடை, சுகாதார நிலையம் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்ல, அவருடைய தலைவர் ஒருவேளை ஆய்வு பண்ண சொன்னான்னு சொல்லியிருப்பாரு. தனியா போய் ஆய்வு பண்ணுங்கன்னு. ஒருவேளை யாதவ அர்ஜுனா ஆய்வு பண்ண சொன்னான்னு சொல்லியிருப்பாரு. இல்ல புஷி ஆனந்த் காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாரு, அந்த புஷி ஆனந்த் சொன்னாலும் சொல்லியிருப்பாரு. அந்த வழியா அந்த பையங்க விவரம் தெரியாம பண்றாங்க.